ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி 7 days 7 ரெசிபி விளாகில் இன்றைக்கி 2வது நாள் ரசம் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரசம் சாதம் ரொம்ப சிம்பிளாகவும் சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1.5 கிளாஸ் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுக்கு 1/2 கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 2 கழுவி நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா ரசப்பொடி செய்கிறது பார்க்கலாம். ரசப்பொடிக்கு கொத்தமல்லி, துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை வச்சுக்கோங்க. அப்புறமா கொத்தமல்லியை நல்ல கலர் வர வரைக்கும் வறுத்தா போதும். அப்புறம் துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம் 3 ஒன்றா போட்டு வறுத்துருங்க. ஏன்னா எல்லாம் லைட்டான பொருள், கரிஞ்சிடும். அதனால் லைட்டாக வறுத்துக்கோங்க. வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். அப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை, அதையும் நல்லா முருகலாக வறுத்துக்கோங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகினாலே தெரிஞ்சிடும், முருகலவும் தெரிஞ்சிடும். அப்புறம் 3 எனக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 3 வரமிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா திரித்து வச்சுக்கோங்க. நல்ல பைன் பவுடராகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் ரசம் சாதத்துக்கு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, தக்காளி, 1 வரமிளகாய் பிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் வெள்ளைப்பூண்டு, இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள். அப்புறம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறமா கடுகு, உளுந்து பருப்பு, வரமிளகாய், 10 பல் பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, 2 தக்காளி நறுக்குனது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கு பிறகு மஞ்சள் பொடி, திரித்து வச்சுருந்த ரசப்பொடியும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க, எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா கழுவி வச்சுருக்கிற அரிசி பருப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணி, அதை தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அப்புறம் 5 கப்பு தண்ணி நல்லா அளவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மூடி போட்டு வச்சுருங்க. 4 விசில் போட்டால் போதும். பாருங்கள், அழகாக ரசம் சாதம் தளதளன்னு அழகாக வந்திருக்கு. நல்லா குலைவாகவும் நல்ல ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா அழகாக வந்திருக்கு. சூப்பரான ரசம் சாதம் ரெடி. இப்போ இதுக்கு சைடிஷாக தொட்டுக்க முட்டை ஆம்லேட் இருந்தால் ரொம்ப ரசம் சாதத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ரசம் சாதம், முட்டை ஆம்லேட், அப்பளம், சூப்பரான சுவையான டக்கரான ரசம் சாதம் ரெடி. உங்களுக்கு யாருக்கெல்லாம்